பாரதத்தின் பண்பாட்டினை பறைசாற்றும் சின்னங்களாய் விளங்கும் திருத்தலங்கள். தல வரலாற்று மகிமைகளை எடுத்துரைக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. கோவில்களின் சிற்பக்கலைகள் கற்பித்து விதைக்கும் கலாச்சார விதைகள். கோவில் தலம் பயின்ற சான்றோர்கள் கூறும் வாழ்வியல் நெறிமுறைகள். இதயம் இதமாக மனம் தெளிந்திட ஒரு கோவில், ஒரு கதை. ஒரு கோவில், ஒரு கதை. மேல திருப்பதி அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். திருப்பதிக்கு வேண்டியவர்கள் மேல திருப்பதிக்கு காணிக்கை செலுத்தும் ஐதீகம். நாடி வருவோரின் துயர்களை போக்கும் அபூர்வ சக்தி வாய்ந்த பலன்களை தரும் கண்கண்ட மகத்தான திருத்தலம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற முச்சிறப்புகளை கொண்ட வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். ரங்க மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என பரந்த உயர்ந்த மண்டபங்கள். சுயம்பு வடிவில் கிழக்கு நோக்கி ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமாள். திருப்பூர் மாவட்டம் மொண்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். 4 புறங்களிலும் திருவீதிகள் சூழ்ந்திருக்க நடுவே மிக அழகாக அமைந்துள்ளது மேல திருப்பதி என்கிற ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். இதன் முன்புறம் ஸ்துவஜ ஸ்தம்பம் அமைந்துள்ளது. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாத்மிகம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. நுழைவு வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம், கொடிமரம் அமைந்துள்ளது. கொடிமரத்தை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் பெருமாளை சேவித்தபடி காட்சி அளிக்கிறார் கருடாழ்வார். கருடாழ்வாரை வணங்கிவிட்டு மூலவரின் சன்னிதானம் நோக்கிச் சென்றால் இதயத்தில் நம்மை அறியாமல் ஓம் நமோ நாராயணா என்னும் அதிர்வு எழுகிறது. ரங்க மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் ஆகியவற்றை அடுத்து சுயம்பு வடிவினராய் கிழக்கு நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் கருவறை அமைந்துள்ளது. பெருமாளை தரிசிக்க தரிசிக்க உள்ளத்தில் அமைதியும் உடல் சிலிர்ப்பும் மேலோங்குகின்றன. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையிலேயே போற்றும் பொருள்களாய் பெற்றமே தொன்னும் குலத்தல் பிறந்து நீ குற்ற வேளங்களை கொல்லாமல் போகாது இட்ட பறைகொள்வான் என்று ஆண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் வர வைக்கும் முந்தன்னோடு ட்ரோவையாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். கடல் களைந்த மாதவனை கேசவனை திங்கள் தரமாத்து செய்களையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டாற்றை அணிபுதுவை வெங்கமல தந்தரிகள் வட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாவே. இங்கு பருதுரை பாரீர் 2 மால்வரைத்தோல் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரம்பாவாய். பல்லாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் பசுக்களை மேய்த்து வந்த சிறுவன் ஒருவன்
புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போன்று புலம்பிக் கொண்டும் தெய்வங்களை வணங்கிக் கொண்டும் அருகில் இருந்த குன்றின் மீது ஏறி குதித்துக் கொண்டும் இருந்தான். அவனது நடத்தையில் சந்தேகமுற்ற அவனது பெற்றோர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு நாள் காலையில் அவன் வசித்த பசுக்கொட்டகையில் மறைந்து கொண்டு கண்காணித்தனர். அப்போது அவன் 4 சுமை புளியம் விறகுகளை நெருப்பில் கொளுத்தி எரிந்த பின் அதனை தனது கையில் அள்ளி வாழை இலையில் வைத்து அருகில் இருந்த ஓர் கிணற்றில் மிதக்கவிட்டு அதன் மீது அமர்ந்து திருப்பதியை நினைத்து மந்திரங்களை கூறியபடி சுவாமியை பூஜித்தான். இக்காட்சியைக் கண்ட அவர்கள் சிறுவனின் வடிவில் வந்திருப்பது வெங்கடாச்சலபதி என்பதை அறிந்து அவனை வணங்கி கோயில் எழுப்ப உத்தரவு கேட்டனர். அப்போது அவன் 4 ஒட்டர்களை அழைத்து கொண்டு சிறிது தூரம் ஓடிச் சென்று ஓர் இடத்தில் மண்ணை அப்புறப்படுத்தி குழி தோண்டச் செய்தான். பின் அவன் அக்குழியில் இறங்கி அங்கே இருந்த பாறையை ஓங்கி அடித்தான். அப்பாறை 2ஆக பிளக்க அதன் கீழ் பூமணல் நிறைந்திருந்த குழி இருந்தது. அதன் கீழ் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட சாளகிராம சிலை, சங்கு மற்றும் தாமிர கிண்ணம் இருந்தது. அதனை அப்படியே எடுத்து அருகில் இருந்த ஊஞ்ச மரத்தின் கீழ் வைத்து அதன் பின்பு தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. சில காலம் கழித்து ஒரு முறை அச்சிறுவன் வடிவில் மீண்டும் வந்த வெங்கடாச்சலபதி அவ்வூருக்கு வடக்கே உள்ள காயல்பட்டினம் என்னும் ஊரில் வடக்கே நீண்டிருக்கும் புளிய மரத்தின் கொம்பின் கீழ் ஒரு கொப்பரை தளம் இருப்பதாகவும் அதை எடுத்து வந்து தனக்கு கோயில் எழுப்பும்படி கூறினார். அதன்படி அதனை எடுத்து இவ்விடத்தில் கோயில் எழுப்பி வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. வெங்கடேசரை வணங்கிட திருமண தடை நீங்கும், குடும்பம் மற்றும் தொழில் விருத்தியடையும். மொண்டிபாளையம் பெருமாள் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னே பழமை வாய்ந்தது. எங்கள் மாமனாருடைய குலதெய்வ கோயில். இன்றைக்கி எங்கள் குழந்தைக்கு வந்துட்டு துலாபாரம் கொடுக்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னாக்கா சுற்று வட்டாரத்துலேருந்து கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அன்னூர், அவினாஷி மக்கள்னால் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அவங்க மத்தியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இது. அலங்காரம் கூட, தெய்வத்தோட அலங்காரம் கூட ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்துட்டு இந்த ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப பாரம்பரியமாக வழிபாடுகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த வழிபாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் இந்த கோயில் சிறப்பு வருவாங்க நாங்கள் நம்புகிறோம். பாவங்கள் நீங்கி மோட்சம் கிட்டும், மல்லிப்பொட்டினை நெற்றியில் எட்டுக்கொள்ள நோய்கள் தீருமென நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் நேர்த்திக்கடன் சுவாமிக்கு தளிகை நைவேத்தியம் படைத்து அஷ்டோத்தர அர்ச்சனைகள் செய்து விசேஷ திருமஞ்சனம், சுதர்சன ஹோமம், திருக்கல்யாணம் நடத்தி வைக்கப்படுகிறது. திருப்பதியில் நடைபெறும் முறைகள் போன்று பூஜைகள் நடக்கிறது. சுவாமிக்கு இடதுபுறத்தில் திருப்பாதம் அமைந்துள்ளது. இங்கு சுவாமியை வணங்க வருபவர்களுக்கு துளசி, வேம்பு, வெள்ளருக்கு, பூமொட்டு, அரளி, ஊஞ்சற்கரி, எலுமிச்சை சாறு ஆகிய மூலிகை பொருள்கள் கலந்த மல்லிப்பொட்டு எனும் சிறப்பு பிரசாதம் வழங்கப்படுகிறது. இது தேகத்தில் தோன்றும் வெண்குஷ்டம் போன்ற கொடிய நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. இத்தலத்தில் உள்ள வெங்கடேசர் 4 புறமும் பட்டையாகவும் மத்தியில் கூராக வாழைப்பூ வடிவில் சுயம்புலிங்கம் போல காட்சி தருவது வேறு வைணவ தலங்களில் காண முடியாத சிறப்பாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சென்ற துர்வாச முனிவர் இங்கு வீற்றிருக்கும் வெங்கடேசரை வழிபட்டு சென்று பின்பு மோட்சமடைந்துள்ளார். வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவிலில் சக்கரத்தாழ்வாள் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கார். இங்கே வந்து வியாபார அபிவிருத்தி கோசமும் இது சக்கரத்தாழ்வாரை வேண்டிய வரங்களை வாங்கிட்டு போவா. ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் நடக்கும். வேண்டிய வரங்களை குறுகிய காலத்தில் சேவார்த்திகளுக்கு கொடுப்பவர் இந்த சக்கரத்தாழ்வார். திருப்பதி வெங்கடேச பெருமாளே இவ்விடத்தில் வீற்று பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக கருதப்படுவதால் திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து நிறைவேற்றுகின்றனர். இதனால் இத்தலம் மேல திருப்பதி
என்ற சிறப்பு பெயருடனும் அழைக்கப்படுகிறது. திருப்பதிக்கு 7 மலைகளை கடந்து செல்வதைப் போலவே இங்கு செல்ல வேண்டுமெனில் இயற்கையாகவே அமைந்த 7 மேடுகளை கடந்தே செல்ல வேண்டும். தரிசித்துவிட்டு தாழ்பணிந்து வணங்கிவிட்டு வெளியே வந்து சுற்றியுள்ள உட்பிரகாரத்தை வலம் வந்தால் ஸ்ரீ வேணுகோபாலர் சந்நிதி அமைந்துள்ளது. வணங்கிவிட்டு அதையடுத்து தெற்கு நுழைவாயிலில் கிழக்கு நோக்கியபடி உள்ள சக்கரத்தாழ்வாரை தரிசித்துவிட்டு திரும்ப உட்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறார். சேவித்துவிட்டு பாசுரங்கள் பாடிய பாவலர்களான ஆழ்வார்களை தரிசித்துவிட்டு தும்பிக்கையாழ்வாரை துதித்துவிட்டு அடுத்துள்ள தாயர் சந்நிதியை அடைந்தால் அங்கு அலமேலோ மங்கை தாயார் 4 கைகளுடன் கிழக்கு நோக்கியபடி புன்னகையுடன் காட்சியளிக்கிறார். இரண்யவரணாம் கரணீம் சுவர்ணரணஸ்யதாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக தாம் மவாக ஜாதவேதோ லக்ஷ்மீ மனசகாமினீம் யஸ்யாம் இரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷாணகம் அஸ்வபூர்வாமிரதமத்யாமஸ்திநாத பிரபோதனே ஸ்ரீயம் தேவீமுவர்ஷயே சீர்மா தேவி ஜுஜதாம் காம் ஜோஸ்மிதாமிரண்யப்ராஹாராம் ஆக்லாம் துலந்தீம் திருப்தாம் தர்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவன்னாம் துவாமிகோபப்ரியே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாமிஷாம் ஜுலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநேவீம் சரணமகம் பிரபத்யே லக்ஷ்மீம் ஞானஷ்யதாம் வருணே ஆதித்யவர்ணே தவ ஜோதிதாதோ வனஸ்பதிஸ்தவதி வக்ஷோதபழ்வः தஷ்யபலானி தவதானுயந்தமாயாந்திராயாக்ய பாக்யாதலக்ஷ்மீம் உவைதுவாம் தேவசக கீர்த்தியஷ்ய மணிநாசக பிராதுர்போதோமிதாசேஷ்வன் கீர்த்தமுத்தம் தாதுமே சுக்திமாளாமளாம் ஜேஷ்டாம் லக்ஷ்மீம் ஞானஸ்யதாம்யகம் அபோதிமசம்ருந்தியஸ்த சர்வாம் நிர்துமே குருகாத் கந்தத்வாராங்குராங்கருஷான் நித்யபுஷ்டாங்கரீஷணீம் ஈஸ்வரியம் சர்வபூதானாம் துவாமிகோபப்ரியே ஸ்ரீயம் மனசஸ்ஸகாமமாவோதிம் வாசசத்யமசேமயே பசூனாம் ரோமண்ய சமயே ஸ்ரீயதாம்யசக கர்தமேண பிரஜாபூதாமி சம்பவகர்த்தம ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாளினே ஆபஸ்டுஜதஞ்சசிக்னாதீசிக்லேதவசமே குருவே நிசதேவீம் மாதரகம் ஜெயம் வாசயமே குலே ஆர்த்ராம் புஷ்கரணிம் புஷ்டைம் மங்களாம் பத்மமாளினீம் சந்திராம் விரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக ஆர்த்ராம் புஷ்கரணிம் புஷ்டைம் தவன்னாம் ஏமமாளினீம் சூர்யாம் விரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக தாம் மவாக ஜாதவேதோ லக்ஷ்மீ மனசகாமினீம் யஸ்யாமிரண்யம் பிரபோதம் காமோதாஸ்வோஸ்வான் விந்தேயம் புருஷாணகம் பத்மப்ரியே பத்மனி பத்மகஸ்தே பத்மாலயே பத்மதலாயுதாட்சே விஸ்வப்ரியே விஸ்வமனோனுகோளே மத்மாதமுத்மீசன்னிசஸ்வ ஸ்ரீயஜாதிஸ்ரீயா நிர்யாய ஸ்ரீயம் வஜோஜன பிரியோ ததாது ஸ்ரீயம் வாசனாமிருதத்வமாயன் பஜந்தி யசத்ய சவிதா விதத்யோன் ஸ்ரீயே வைணவம் ததஸ்ரீயாமா மாததாதிகே சந்ததுருஷா விஷ்டகிருதம் சந்தத்வம் நந்தீயதே பிரஜயா விசவே யேயம் வேத ஓம் மகாதேவீஜ்ய வித்மகே விஷ்ணுபந்தீத தேமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அருள்மிகு வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவிலில் மகாலட்சுமி தாயார் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கார். இங்கே என்ன விசேஷம்னா பெருமாள் சுயம்பூவாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு வலது பக்கம் தாயார் இருக்கா. பெருமாள் சுயம்பூங்கிறதுனால தனி தாயார் சந்நிதி கிடையாது. அதனால் மகாலட்சுமி தாயார் தான் பிரதானமாக இங்கே இருக்கா. இங்கே வியாபார அபிவிருத்திக்கோசரமும் மற்ற எல்லா செல்வங்களுக்கோசரமும் சேவார்த்திகள் வேண்டிய கோரிக்கைகளை குறுகிய காலத்தில் கொடுப்பவோ மகாலட்சுமி. நித்தியப்படி இங்கே அர்ச்சனை நடக்கும். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு திருமஞ்சனம் வேண்டிட்டு பண்ணுறவா பண்ணலாம். ஒரு கோவில், ஒரு கதை. மேலு திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தானாகவே சுயம்பு வடிவினராய் தோன்றி அருள் பாலித்து வருகிறார். திருப்பதிக்கு வேண்டுதல் செய்து கொண்டவர்கள் தங்களது காணிக்கைகளை இங்கு செலுத்தி வேண்டுதல்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது தொன்று தொட்டு நிலவி வரும் ஐதீகம். இக்கோயிலில் வேறு எங்கும் காண முடியாத பெருமாளின் தசாவதாரமான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராமன் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் போன்ற சிற்பங்களை காணலாம்.
மச்சாவதாரம். இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும். கூர்ம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது இரண்டாவது அவதாரமாகும். இந்த கூர்ம அவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் தீர்க்க ஆயுளும் உண்டாகும். வராக அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது மூன்றாவது அவதாரமாகும். இந்த வராக அவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் தீர்க்க ஆயுளும் உண்டாகும். நரசிம்ம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது நான்காவது அவதாரமாகும். வாமன அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது ஐந்தாவது அவதாரமாகும். பிரகலாதனின் பேரன் மகாபலியின் ஆணவத்தை அடக்க பெருமாள் எடுத்த குள்ள வடிவம் வாமன அவதாரம். பரசுராம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது ஆறாவது அவதாரமாகும். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக எடுத்த அவதாரம். ராம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது ஏழாவது அவதாரமாகும். பலராமன் அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது எட்டாவது அவதாரமாகும். கிருஷ்ண அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது ஒன்பதாவது அவதாரமாகும். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கல்கி அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது 10வது அவதாரம். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் திருமால் எடுக்கும் அவதாரம் கல்கி. மூலவராக ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுயம்பு வடிவில் தோன்றி அருள் புரிந்து கொண்டுள்ளார். மூலவரின் அருட்கோலம் கண்களை நிறைத்து கண்வழியே சென்று நெஞ்சை நிரப்புகிறது. உற்சவமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அடியார்களுக்கு அருள்முகம் காட்டுவது சுடர் வளர் பிறந்த இடத்தில் ஒரு பாட்டம் மழை விழுந்தாற் போலவும் பக்தி பெருமானுக்கு அழகின் தேவதையே ஆர்த்தி எடுப்பது போலவும் உள்ள அந்த சௌந்தர்ய இன்பத்தை 1000 நாவுடைய ஆதிசேடனும் விளக்க வர இல்லான். மேல திருப்பதி என வழங்கும் வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் பெருமாள் சுயம்புவா இருக்கார். பெருமாள் தானாக முளைச்சி வந்தவர் வாழைப்பூ ஸ்வரூபத்தில் இருக்கார். இங்கே வந்தால் திருப்பதி போனதுக்கு சமானம். திருப்பதிக்கு வேண்டிட்டு போக முடியாதவா இங்கே வந்தால் திருப்பதி போன மாதிரி. இவர் அண்ணாவும் திருப்பதி பெருமாள் தம்பியும். மெயின் ரோடு பசூர்லேருந்து இங்கே வந்தெல்லாம் திருப்பதி மாதிரி 7 மேடு 7 இறக்கம் இருக்கும். இங்கே ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி விசேஷம். புரட்டாசி 6 சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். புரட்டாசியில் 5 சனிக்கிழமை வந்தால் ஐப்பசியில் 1 6, புரட்டாசியில் 4 வாரம் வந்தால் ஆவணியில் 1 வாரம், ஐப்பசியில் 1 வாரம், மொத்தம் 6 வாரம். காத்தால 4 மணிக்கு திருமஞ்சனம் ஆகிடும். 5 மணியிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும். 8 மணி மேலே 9 மணிக்குள்ளே கருட சேவை ரொம்ப விசேஷம். கார்த்திகை தெய்வம் இங்கே ரொம்ப விசேஷம். மார்கழியில் வைகுண்ட ஏகாசி உற்சவம் ரொம்ப விசேஷம். தை புனர்பூசம் தேர் 10 நாள் பிரம்மோற்சவம். காத்தாலையும் சாயந்தரமும் பெருமாள் திருவீதி உலா வருவார். திருப்பதிக்கு கல்யாண உற்சவம் முதல் கொண்டு வேண்டிட்டு பண்ண முடியலைன்னா இங்கே சேவார்த்திகள் திருக்கல்யாண உற்சவம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே சுதர்சன ஹோமம் பண்ணுவா. லக்ஷ்மி நரசிம்ம ஹோமம் ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி அயக்ரீவ ஹோமம் பண்ணுவா. சனிக்கிழமை சனி ஞாயிறு காத்தாள் 7 மணிக்கு சுயம்புக்கு திருமஞ்சனம் உண்டு. மற்ற நாள் கிடையாது. நித்தியப்படி காத்தால 7:45 கால பூஜை, 11:45 உச்சிக்காலம், சாயந்தரம் 7:45 சாயரட்சை. ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் அதிகாலை 4 மணிக்கு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. பகல் 12 மணிக்கு மகா தீபாராதனை நடைபெறும். இரவில் கருட வாகனத்தில் அமர்ந்து புஷ்ப பல்லக்கில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேராய் 4 திருவீதிகள் வழியாக பவனி வருகிறார். அப்போது மெரவணை என்று சொல்லக்கூடிய நேர்த்திக் கடனை பக்தர்கள் செய்கின்றனர். வீட்டில் உள்ள அனைவரின் பெயரில் தனித்தனியாக கட்டணம் செலுத்தி
ரமாபாணத்தை பெற்று பெருமாளுடன் திருவீதி உலா வந்து முடிவில் ரமாபாணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு கொடுக்கப்படும் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள். பக்தர்கள் பல தலைமுறைகளாக இந்த நேர்த்திக்கடனை செய்து வருகின்றனர். திருப்பதிக்கு நேர்ந்து கொண்ட வேண்டுதல்களை புரட்டாசி சனிக்கிழமைகளில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள உண்டியலில் செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். பலதரப்பட்ட மக்களும் வந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாகிறார்கள். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெறும் வகையில் மிக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலானது ஆதிகுண்டவநாயக்கர் என்பவரால் இந்த இடம் கண்டறியப்பட்டு இந்த இடம் புற்று மண்ணாக இருந்தது. அந்த புற்று தோண்டி எடுக்கப்பட்டு அந்த புற்று கீழே பூமணலும் சங்கு சேவண்டி சாலிகிராம் போன்ற பொருள்கள் இருந்திருக்கின்றன. அந்த பொருள்களை அவர் வைத்து பெருமாள் என்று சங்கு சாலிகிராமம் சேவண்டி இருந்ததால் இதை பெருமாள் என்று முடிவு செய்து பிரார்த்தித்து பரண் அமைத்து அதில் பெருமாளை வைத்து அந்த சுயம்பு கிடைத்திருக்கிறது. அந்த சுயம்பை வைத்து இவர் பூஜை செய்து வந்தார். அப்போது பெருமாள் கனவிலே வந்து எனக்கு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். நான் ஒரு சிறிய விவசாயி, நான் எப்படி என்னால் இந்த பெரிய கோயிலை கட்ட முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அப்போது பெருமாள் இது மாதிரி கொள்ளைகால் தாலுக்காவில் அனூர் மாலாவரம் என்ற இடத்தில் ஒரு புளிய மரத்தின் கீழ் கொப்பரையில் திரவியம் இருக்கிறது, சென்று எடுத்து வந்து இந்த கோயிலை கட்டுங்கள் என்று பெருமாள் சொல்லி இருக்கின்றார். அதே பிரகாரம் இவர் பக்தர்களை அழைத்து கொண்டு பல இடர்பாடுகளுக்கு இடையில் கொள்ளைகாலம் அனூர் மாலாவரம் சென்று கடவுள் சொல்லிய இடத்திலேயே தோண்டி பார்க்கும்போது ஒரு கொப்பரையில் திரவியம் இருந்திருக்கிறது. அந்த திரவியத்தை எடுத்து வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கின்றார். தை மாதத்தில் கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா தொடங்கி 11 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. புனர்பூச நட்சத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெறும். அன்ன வாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், கருட வாகனம், புஷ்பக விமானம், யானை வாகனம், குதிரை வாகனம், சேஷ வாகனம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் சுவாமி இரவில் திருவீதி உலா வருவார். தேரோட்டத்திற்கு ஒரு நாள் முன்பு காலை 10 மணிக்கு திருக்கல்யாண உற்சவமும் தேரோட்டத்திற்கு ஒரு நாள் பின்பு தெப்ப உற்சவமும் நடைபெறும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தேரோட்டத்தன்று கலந்து கொள்கின்றனர். இத்திருத்தலத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடத்துவது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இது திருமலையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் அதே நேரத்தில் நடைபெறும். இத்திருக்கல்யாண உற்சவம் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் ஆண்டு முழுவதும் நடைபெறுவது இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும். இது குடும்பத்தில் நிலையான மகிழ்ச்சியையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுக்கும் என்பது ஐதீகம். என் பேர் லட்சுமணசாமி. நான் ஒரு பெருமாள் பக்தன். நான் என்னுடைய தொழிலெல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட லாஸ் ஆகி கடனில் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் பெருமாள் கோயில் போவதற்கு 67 வயதாகுது. நான் இந்த 10 வருஷம்தான் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். வந்த பின்னால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எந்த கணக்கு கொண்டு நான் நிற்க மாட்டேன். அதே மாதிரி புரட்டாசி மாதம் 6 சனிக்கிழமையும் நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் போவேன். அதுக்கு பின்னால் என் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி இன்று நான் சிறந்த ஒரு நல்ல இடத்துல வர்றதுக்கு பெருமாள் தான் உதவி செய்தார். அதுவும் குறிப்பாக சக்கரத்தாழ்வார்கிட்ட என்னுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நான் சொல்லுவேன். அவர் ஒவ்வொன்றையும் சக்கரத்தாழ்வார் நிறைவேற்றி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இத்திருத்தலத்தில் சத்திய நாராயண பூஜை நடத்துவது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. முன்பு ஒரு காலத்தில் யோக சுரேஷ்டரான நாரதர் யோகானுக்கிரகம் செய்ய எண்ணி சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்த போது பூலோகத்தில் கஷ்டப்படும் மக்களை எவ்வுபாயத்தினால் தீர்த்து சுகஜீவிகளாகவும் மறுபிறப்பு இல்லாதவர்களாகவும் செய்யலாம் என்று எண்ணியவராய் நாரதர் விஷ்ணு லோகத்திற்கு சென்று
ஸ்தோத்திரம் செய்து மகா விஷ்ணுவின் முன் நின்றார். அவர், ஓ நாரதா, நீவீர் வந்த காரணத்தை கூறுவாயாகில் உனது அபிஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்துக் கொண்டு பாவ கருமங்களால் அல்லல் படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்கங்கள் மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சத்திய நாராயண பூஜை என்னும் ஓர் விரதம் உண்டு. அவ்விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் துன்பங்கள் நீங்கியும் தனதானிய விருத்தியும் சௌபாக்கியமும் சந்தானமும் குடும்பத்தின் நிலையான மகிழ்ச்சி உண்டாகும். ஆகையால் இந்த விரதத்தை எப்போதாகிலும் எந்த மாதத்திலாவது ஒரு நாள் பௌர்ணமியன்று பக்தி சிரத்தையுடன் மாலை வேளையில் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார். இச்சிறப்பு வாய்ந்த சத்தியநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமியன்றும் மாலை 5 மணியளவில் இத்திருக்கோயிலில் நடைபெறுகிறது. பக்தர்கள் பங்கேற்று பலனடையலாம். ஹோமங்களில் தலை சிறந்தது ஸ்ரீ சுதர்சன ஹோமம். இதன் பெருமைகளும் பலன்களும் ஏராளம். பக்தர்களுக்கு சதா சர்வகாலமும் அபயமளிக்கும் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களிலும் அவர் தாங்கியுள்ள ஆயுதங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. பகவானின் வலக்கரங்களில் ஒன்றில் ஸ்ரீ சக்கரம் முக்கியமான ஒன்று. பகவானின் ஆயுதங்களில் ராஜனாக இருப்பது ஸ்ரீ சுதர்சன சக்கரம். சுதர்சனமாகிய சக்கரம்தான் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் என்னும் பெருமையை அடைகிறது. அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். மூலவர் வெங்கடேச பெருமாள். உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள். அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில், மொண்டிப்பாளையம், திருப்பூர் மாவட்டம். ஒரு கோவில், ஒரு கதை.